புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்தில் இரண்டாக சிதறி கடலில் விழுந்தது. பயணிகள் பலரும் கடலில் தத்தளித்து உயிரை விட்டனர். இந்த கோர சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மர்மத்திற்கு விடை கிடைத்துள்ளது. உண்மையில் என்ன நடந்தது பார்க்கலாம். கடந்த 1952ஆம் ஆண்டு பான் அமெரிக்கன் ஏர்வேஸ் நிறுவனத்தின் கிளிப்பர் என்டேவர் விமானம் அட்லாண்டிக் பெருங்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விமானத்தின் எச்சங்கள் சுமார் 74 ஆண்டுகளுக்கு பிறகு கடலின் அடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பல தசாப்தங்களாக நீடித்து வந்த மர்மத்திற்கு தீர்வு கிடைத்துள்ளது. 64 பயணிகள் மற்றும் 5 ஊழியர்களுடன் புவேர்ட்டோ ரிகோவில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடலில் விழுந்து இரண்டாக உடைந்தது. இந்த விபத்தில் மீட்பு பணிகள் தாமதமானதால் 17 பேர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டனர். எஞ்சியிருந்த 52 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் உலகளவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கடலில் விழுந்த விமானத்தின் பாகங்களை தேடும் பணி நடந்து வந்தது. இந்த நிலையில்தான் 74 ஆண்டுகளுக்கு பிறகு அட்லாண்டிக் பெருங்கடலில் சுமார் 2000 அடிகள் ஆழத்தில் விமானத்தின் சிதைந்த பாகங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இதற்காக உயர்தர சோனார் தொழில்நுட்பம் மற்றும் நீருக்கடியில் இயங்கும் தானியங்கி ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த சோகமான விபத்திற்கு பிறகுதான் சர்வதேச விமான பயணங்களில் பயணிகள் புறப்படுவதற்கு முன்பு பாதுகாப்பு விளக்கங்கள் மற்றும் அவசரகால பாதுகாப்பு வழிமுறைகளை செயல்படுத்தி காட்டுவது கட்டாயமாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.